கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் புதுப்பாலப்பட்டு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீடு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. சீலிங்லாம் உடஞ்சி விழுந்துட்டுருக்கு. நைட் நானே என் பொண்ணு எங்கள் பாட்டி 3 பேரும் ஒண்டியாக படுத்திருக்கோம். அப்போ வந்து சீலிங் உடஞ்சி எங்கள் பாட்டி காலிலே விழுந்துருச்சு. அவங்க காலில் விழுந்தது என் குழந்தை மேலே விழுந்துருந்தா என்ன ஆகுறது? நாங்களும் எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்துட்டோம். கிராம சபை கூட்டத்தில் கூட 2 முறை சொன்னோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கலைஞர் மறுசீரமைப்பு திட்டத்தில் கொடுக்குற வீடு மொத்தம் 20 வீட்டில் 7 வீடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்க வீட்டுக்கு கூட கொடுத்துருக்காங்க. ஏன் தான் எங்கள் வீட்டை ஒதுக்கி விட்டுருக்காங்களோ தெரியல. எங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக நான் இந்த வீட்டில் இருக்கேன். எந்நேரமும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஓதங்காத்து மேலேருந்து கீழே விழுந்துட்டே இருந்து குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? தயவு செஞ்சு எனக்கு இந்த மறுசீரமைப்பு வீடு கட்டுறதுக்காவது இல்லை புது வீடு கட்டுறதுக்காவது அனுமதி கொடுங்க. கலெக்டர் தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நானே என் பேத்தியும் படுத்திருந்தோம். குழந்தை போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாம் 3 பேரும் படுத்திருந்தோம். அப்போ அந்த இடிஞ்சு போயிருந்தது எனக்கு தெரியல. நான் படுத்திருந்தேன் பாரு, டொப்புன்னு வீயுது. படான்னு எழுந்திரிச்சு பார்த்தா என் கால் மேலே விழுந்துருச்சு. என் கால் மேலே வந்து நான் லவலவான்னு கத்திக்கிட்டு எழுந்திரிச்சே. நாங்கள் ராத்திரி பிடிச்சி 11 மணிலேருந்து நாங்கள் மூச்சிக்கிட்டே தான் கிடக்குறோம். தூக்கமே இல்லை. இந்த குழந்தைய கூட நீங்கள் கொஞ்சம் கூட பார்க்க மாட்டிருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே உங்ககிட்ட? வீட்டுக்கு தானே வந்து எழுதி தான் கொடுக்குத்துவேன். அது பார்த்து அது சீர் பண்ணுறது இல்லை. கால் மேலே வந்துட்டேன். அவன் தான் சரி சமயமாக அந்த பக்கம் தான் தலை வச்சு படுத்துருந்தேன். நான் படாருன்னு எழுந்திரிச்சு இந்தாண்ட தலை வச்சு ஒரே உருக்கமாக இருக்குதுன்னு இந்தாண்ட தலை வச்சு படுத்துருந்தா கால் மேலே வீயுது. கட்டி இடிஞ்சிக்கிட்டு வீயுது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து எதாவது நடவடிக்கை எடுங்க. இந்த வீட்டை கொஞ்சம் கட்டி விடுங்க.